So today's topic is protection and switchgear la நம்ம distance relays பார்க்க போறோம். So last classல என்ன பார்த்தோம் அப்படினா directional relays பார்த்தோம். Okay, so first over current relays பார்த்தோம், அதுக்கு அப்புறம் directional relays பார்த்தோம். So next வந்து directional relays ஓட எங்க applications எப்படி நம்ம parallel feederல யூஸ் பண்ணுவோம்ங்கறதெல்லாம் பார்த்தோம். So அடுத்து வந்து distance relays. Okay, so distance relays அடுத்தது we'll go for differential relays and then finally circuit breaker பத்தி பார்த்துட்டு we'll wind up the topic in protection and switchgear. Okay, so இப்போ distance relays அப்படினா என்ன மேம், எங்க distance relays யூஸ் பண்றாங்க? ஸோ அந்த இமேஜ்ல காமிச்சிருக்கிறது டிஸ்டன்ஸ் ரிலே தான். ஸோ எங்க டிஸ்டன்ஸ் ரிலே யூஸ் பண்றாங்க அப்படின்னா மோஸ்டா டிரான்ஸ்மிஷன் லைன்ல தான் டிஸ்டன்ஸ் ரிலேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேல டிரான்ஸ்மிஷன் லைன்ல டிஸ்டன்ஸ் ரிலேஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரிலேஸ் மெயினா வந்து இம்பிடன்ஸை பொறுத்து மட்டும்தான் உங்களோட செட்டிங் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஸ் அதாவது இம்பிடன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இம்பிடன்ஸ் Z1 இருந்ததுன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிருப்போம். இல்லை இம்பிடன்ஸ் Z2 அப்படின்னு Z2 சம் வேல்யூ ரைட், சம் வேல்யூ சம் ஓம். ஸோ Z2 ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஸோட செட்டிங் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா இம்பிடன்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும், இம்பிடன்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் இம்பிடன்ஸ். ஃபைன். ஸோ அந்த இம்பிடன்ஸை பொறுத்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் L. ஓகே, ஸோ இந்த இடத்துல Z1 இஸ் இம்பிடன்ஸ் here. And இந்த இடத்துல வந்து impedance is Z2 and here the impedance is Z3 and next the impedance is Z4. So total length impedance என்னது Z1 plus Z2 plus Z3 plus Z4, right? Okay, so இந்த நாலுல impedance ஓட வேல்யூ தான் obviously அதிகமா இருக்கும். Okay, say for example I have a relay here and I have a relay here. So I have a relay here. Okay, so நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரிலே வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆப்ரேட் ஆகணும், அதாவது எவ்வளவு கிலோமீட்டருக்கு, அதாவது I am setting a zone for this relay. Okay, zone 1. Okay, அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நமக்கு எங்க ஃபால்ட் நடந்தாலும் say for example here or here, so இந்த டிஸ்டன்ஸ்ல ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல எங்க ஃபால்ட் நடந்தாலும் தட் ரிலே ஷுட் ஆப்ரேட். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர்னு எடுத்துக்கோங்க. அந்த 1 கிலோமீட்டர்ல நீ ஆப்ரேட் ஆகணும்னு நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேக்கு இன்புட்டா கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ரிலேக்கு நம்ம கிட்ட ரிலேல என்ன இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும், ரைட்? வோல்டேஜ் காயில்ல வோல்டேஜ் வரும், கரண்ட் காயில்ல கரண்ட் இருக்கும். ஃபால்ட் நடக்கிறப்ப நம்மளோட பிடில இருந்து வோல்டேஜும் நம்மளோட சிடில இருந்து கரண்ட் காயிலுக்கு கரண்ட்டும் வரும். ஸோ அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம இம்பிடன்ஸை கண்டுபிடிக்கலாம், ரைட்? அந்த இம்பிடன்ஸை வச்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கான இம்பிடன்ஸ் கண்டிப்பா சே ஃபார் எக்ஸாம்பிள் Z1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்து வந்து இது இன்னொரு கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டலா 2 கிலோமீட்டருக்கு வந்து Z1 plus Z2, right? அப்ப 2 கிலோமீட்டர் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா the impedance given to the relay will be Z1 plus Z2. Okay, Z1 for example 100 ohms அப்படின்னா Z2 is 50 ohms அப்படின்னா டோட்டலா 150 ohms நீ ரிலே ஆப்ரேட் ஆகணும். ஓகே, and 150 ohms இருக்கிற ஏரியால உன்னோட ஃபால்ட் நடந்தது அப்படின்னா ரிலே ஆப்ரேட் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஸ் அப்படி தான், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஒரு கிலோமீட்டர் ஒரு சர்டன் கிலோமீட்டர் சர்டன் லென்த் தான். ஸோ லென்த்துங்கிறது லென்த் கிலோமீட்டர்னு நம்ம ரிலேக்கு இன்புட்டா கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட ரிலேக்கு இன்புட்டா தர முடியறதுக்கு 2 விஷயங்கள் தான் இருக்கு, வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வச்சு நம்ம இம்பிடன்ஸ் தரலாம். இம்பிடன்ஸை வச்சு இப்போ இம்பிடன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இம்பிடன்ஸ் அதிகமா இருந்தால் டிஸ்டன்ஸ்க்கு அதிகமா இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ப்ரொபோஷனலான இம்பிடன்ஸை கொடுத்து நம்ம ரிலே ஆப்ரேட் பண்ணி அந்த ரிலேயோட செட்டிங் வந்து பேஸ்ட் ஆன் இம்பிடன்ஸ். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் டிஸ்டன்ஸ் ரிலேஸ். ஸோ அதை எங்க யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் லென்த்னா ஆப்வியஸா நமக்கு ஞாபகம் இருக்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன் தான். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ரொடெக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, so it measures what the impedance from the installation side, from the side to the fault location. Okay, so for example this is a line. Okay, இங்க ஒரு ரிலே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா Z seen by the relay will be in the distance. Okay, this is a Z seen by the relay. Z seen என்ன, அதாவது எவ்வளவு இம்பிடன்ஸ் ரிலேக்கு போகும், அதாவது எவ்வளவு இம்பிடன்ஸ் ரிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது Z seen. ஸோ அந்த Z seen எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபால்ட் லொகேஷனை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்னா மெஷர்ஸ் இந்த சேஞ்சஸ் இந்த மெஷர் ஆஃப் த வோல்டேஜ் அந்த கரண்ட் வச்சு நம்ம இம்பிடன்ஸ் செட் பண்ணுவோம்.
So distance relays we have 3 types of relays, right? First one impedance, reactance, and then more relays. Okay. So இந்த 3 type of relay நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு அதாவது இந்த PPT ல we are going to go through impedance and reactance relay. Okay. So impedance and reactance relay பத்தி பார்க்க போறோம். As I told, இப்போ distance reproduction அப்படினா CT இருக்கும், current coil connect பண்ணிருப்போம், and PT இருக்கும், voltage coil connect பண்ணிருப்போம். Okay. So இது ரெண்டும் நம்ம differential relays, direction relaysல என்ன பார்த்தோம் அப்படினா அதாவது current coil வந்து ஒரு CT ல கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அதே மாதிரி வோல்டேஜ் காயில் ஒரு PT ல கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அது ரெண்டும் சேம் ஃபேஸா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா டெட் ஜோன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது வேற ஃபேஸ், இதை வேற ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அதாவது வேற ஃபேஸ்ல இருக்க ஒரு CT ல சிசி கரண்ட் காயிலும் இன்னொரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய PT ல வோல்டேஜ் காயிலும் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டெட் ஜோன் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண முடியும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஒரே ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணி தான் நம்மளோட இம்பிடன்ஸை நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அந்த கரண்ட் காயிலும் வோல்டேஜ் காயிலும் சிடிக்கும் பிடிக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். அது ஒரே ஃபேஸோட சிடிஎன் சரி திஸ் இஸ் ஆர் ஃபேஸ்னா ஆர் ஃபேஸ் சிடியோடதும் ஆர் ஃபேஸ் பிடிக்கும் கனெக்ட் ஆயிருக்கும் நம்மளோட டிஸ்டன்ஸ் ரிலே. ஓகே. ஸோ அடுத்து இம்பிடன்ஸ் ரிலே. ஓகே. ஸோ இம்பிடன்ஸ் ரிலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஓவர் கரண்ட் ரிலே படித்தோம், அப்போ யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் எடுத்து தான் படித்தோம். அடுத்து டிஸ்டன்ஸ் ரிலே படிக்க போகிறோம், அங்கேயே யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் எடுத்து தான் படிக்க போகிறோம். ரைட். ஸோ யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ கரண்ட் யூனிட், voltage unit, directional unit, and this is the restraining torque, right? Restraining torque. Okay. So இது universal torque equation. இதுல நம்ம distance relayல impedance relayக்கு என்ன torque equation எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, impedanceனா நான் என்ன சொன்னேன், voltage and current இந்த ரெண்டை வச்சு V by I னா நம்மளுக்கு impedance கிடைக்கும். ஸோ நம்மளோட voltage unit plus current unit சூஸ் பண்ணி நம்மளோட impedance அதாவது impedanceக்கான relay torque equation அரைவ் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ K1I square minus K2I square. இங்கே K4 வரல அப்படின்னா எஸ் இன்ஸ்டெட் ஆஃப் K4 இந்த வோல்டேஜ் யூனிட்டை தான் நான் ரீஸ்ட்ரெயினிங் யூனிட்டா எடுக்கிறேன். ஓகே ஃபைன். அதனால ஐம் கிவிங் அ மைனஸ் சைன் ஹியர். ஸோ இங்கே அதாவது நம்மளோட நெட் டார்க் என்னது, ஆப்ரேட்டிங் டார்க் மைனஸ் ரீஸ்ட்ரெயினிங் டார்க். ஓகே ஃபைன். அப்போ திஸ் இஸ் ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் திஸ் இஸ் அ ரீஸ்ட்ரெயினிங் டார்க். ஓகே. ஸோ T is equal to K1I square minus K2V square. So current unit gives the operating torque and restraining torque is given by the voltage unit. So இந்த இடத்துல நமக்கு voltage தான் restraining torque provide பண்றதுனால it is voltage restrained over current relay. How ma'am over current relay அப்படின்னா is obviously நம்மளோட operating torque current produce பண்றது current relay, right? K1I square is current relay. நம்மளோட restraining torque produce பண்றது வந்து K2V square is voltage relay. So operating is over current relay and restraining is voltage relay. ஸோ அதாவது வோல்டேஜ் யூனிட் தான் நம்மளுக்கு ரீஸ்ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன் ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே. ஸோ இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க விச் ஒன் இஸ் வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன் அப்படின்னா வி ஷுட் நோட் ஆன்சர். டிஸ்டன்ஸ் ரிலேஸில் இப்போ நம்ம ரைட் வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன் ஓவர் கரண்ட் ரிலே அப்படிங்கிறத பார்த்தோம். டார்க் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு, நம்மளோட டார்க் ஈக்குவேஷன் வந்து T ஆப்ரேட்டிங் மைனஸ் T ரீஸ்ட்ரைனிங் ஆல்வேஸ். ஓகே. இப்போ த்ரெஷோல்ட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிக்அப் வேல்யூ, ரைட்? அந்த பிக்அப் வேல்யூ தாண்டிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ரிலே ஆப்ரேட் ஆகும். பட் த்ரெஷோல்டில் நம்மளோட ரிலே ஆப்ரேட் ஆகாது. த்ரெஷோல்ட் என்ன கண்டிஷன் இருக்கும்னா ஆப்ரேட்டிங் டார்க்கும் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நெட் டார்க் 0 அண்ட் நோ ஆப்ரேஷன் ஆஃப் த ரிலே. ஓகே. ஸோ அந்த இடத்துல நெட் டார்க் 0 அப்படின்னு நான் போடுறேன். ஓகே. பட் டியூரிங் ஆப்ரேஷன் ஆப்வியஸாக நம்மளோட ஆப்ரேட்டிங் டார்க் வில் பி கிரேட்டர் தன் ரீஸ்ட்ரைனிங் டார்க் அண்ட் T நெட் கண்டிப்பாக 0வா இருக்காது. ஸோ T ஆப்ரேட்டிங் மைனஸ் ரீஸ்ட்ரைனிங் பிகாஸ் தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகே. ஸோ அந்த இடத்துல திஸ் வில் பி our net equation. ஓகே. So during threshold condition la operating is restraining, right? So operating torque is K1I square, restraining is K2I square. Equate panninga appadina V square by I square. Okay, you are bringing I down. Appo K1 by I K2 nu varum. So this is V set. Yeah, V set nu solra appadina because threshold la na measure panna. Threshold la enna or border point. Okay, adukku indha pakkam verge of operation indha edathila dhaan relay vandu operate agum. Idha taandi operate agum, indha edathila operate agadu. Okay, so this is a border point. ஸோ அதனால இதுதான் நான் செட்டிங் கொடுப்பேன். அதாவது ஒரு கரண்ட் இந்த பாயிண்ட்ல கரண்ட் இருந்ததுன்னா ஐ செட், இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் வந்து வி செட். ஸோ அந்த செட்டிங்கை தான் நான் ரிலே கொடுப்பேன். இதுதான் ரெஃபரன்ஸா கொடுப்பேன். இந்த ரெஃபரன்ஸை வச்சு இதை விட கம்மியா போச்சு அப்படின்னா ஆப்ரேட் ஆகக்கூடாது, இதை விட அதிகமா வந்துச்சுன்னா ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற செட்டிங்கை நான் ரிலே கொடுப்பேன். ஸோ அந்த பார்டர் பாயிண்ட் தான் நான் ரிலேக்கு செட்டிங்கை வேல்யூவா கொடுக்கறதுனால ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் வி செட் அண்ட் ஐ செட் அண்டர் த்ரெஷோல்ட் கண்டிஷன். ஓகே. இதே ஆப்ரேட்டிங் சைட்ல நம்ம வி செட்னு எழுதக்கூடாது, வி சீன். ஏன் அப்படின்னா I'll tell you while going through that. Okay.
So V set by I set is equal to root of K1 by K2. Okay. So V set by I set nothing but Z set. V by I is right Z. So Z set is equal to root of K1 by K2. Okay. So Z set oda value கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த impedance setting தான் நம்ம impedance relay க்கு கொடுப்போம். எப்ப threshold ல. Okay. So operation அப்ப என்ன ஆகும்? I square is greater than V square. Why? Because operating torque is greater than restraining torque. Only then the relay will operate. So V square I square is greater than K to V square அப்படின்னா இந்த இடத்துல V square by I square obviously எடுத்துட்டு வரோம். ஏன் எடுத்துட்டு வரோம்? We need impedance, right? Z is V by I. So அந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி we are bringing that equation. So is less than K1 by K2. So அந்த இடத்துல V இங்க V set ன்னு எழுத கூடாது. ஏன் அப்படின்னா இந்த செட் தாண்டிடுச்சு, இந்த பார்டர் பாயிண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா ரிலே ஆபரேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல ஒரு இம்பிடன்ஸ் ரிலே பார்க்கும், இந்த இடத்துல ஒரு இம்பிடன்ஸ் ரிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த இடத்துல ஒரு இம்பிடன்ஸ் ரிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இங்க ஒரு சீன் வேற சீன் இருக்கும், இங்க வேற சீன், இங்க வேற சீன். அதனால Z சீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ அதனால Z சீன் அப்படின்னு போடுறேன். ஸோ இங்க ஒரு சீன் இருக்கும், இங்க ஒரு சீன் இருக்கும், இங்க ஒரு சீன் இருக்கும். ஸோ அதனால வி சீன் பை ஐ சீன். ஏன் வி சீன் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஆப்ரேஷன் அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இம்பிடன்ஸ்லையும் நம்மளோட இம்பிடன்ஸ் அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபால்ட்லையும் நம்மளோட இம்பிடன்ஸ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூ மாறிச்சுன்னா ஆப்வியஸா வியும் ஐயும் மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ரிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது வி சீன் பை ஐ சீன் சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஆப்வியஸா Z சீன், ரைட். இந்த ரூட் ஆஃப் K1 by K ஸ்கொயர் இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். ரூட் ஆஃப் K1 by K2 is Z set. So this is given as Z set. அப்ப Z seen is less than Z set. அப்ப ஆபரேஷன் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Z seen, அதாவது நம்மளோட ரிலே ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா, say for example a fault is occurring here, இந்த இடத்துல என்ன இம்பிடன்ஸ் பாக்குதோ that is Z seen. Okay, so இந்த இடத்துல கூட எடுத்துக்கோங்களா, this is Z seen. இந்த இடத்துல Z seen is greater than Z set. Okay, but இந்த இடத்துல Z seen is greater than but in the இடத்துல Z seen is greater than is less than Z set. Okay, so in the condition la da relay operate ஆகும். So operation zone la Z seen will always be less than Z set. Okay, so வெறும் வாயில சொன்னோம் அப்படின்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, so Z seen is less than Z set அப்படிங்கிறோம். இங்க எப்படி மேம் சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா I'll show you. அதாவது நம்மளோட ஃபைனலா Z set வந்து root of K1 by K2. ஓகே, ஃபைன். ஸோ எப்போ நம்ம ரிலே ஆப்ரேட் ஆகும்? Z seen is less than Z set இருக்கிறப்ப நம்ம ரிலே ஆப்ரேட் ஆகும். இதுதான் நம்ம டார்க் ஈக்குவேஷன்ல இருந்து டெரைவ் பண்ணிருப்போம். ஓகே, இந்த Z set எப்படி எழுதலாம்? Z is what? R plus JX, right? ஸோ அதோட ஹோல் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா R square plus X square. ஓகே, from the impedance diagram. This is R, this is X, this is Z. Okay, hypotenuse is equal to root of R square plus X square. Okay. So, R set square, X set square is equal to root of K1 by K2. Okay. So, root is the root. Okay. Don't confuse. This is root. Okay. So, if a root எடுக்கிற ரெண்டு பக்கமும் root எடுக்கிற அப்படின்னா R set square plus X set square. Root எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? This will become K1 by K2. Right. This is again a constant. Again ஒரு number தான். So, I am putting it as C. Okay. Fine. இப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து மேக்ஸ்ல ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்போம். திஸ் இஸ் நதிங் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ அதனால ஐ எம் டிராயிங் அ சர்க்கிள் ஹியர். ஓகே, வித் எக்ஸ் அண்ட் ஒய் as கோஆர்டினேட்ஸ். ஓகே, அதாவது ஆர் கோஆர்டினேட் அண்ட் எக்ஸ் as எக்ஸ் கோஆர்டினேட் வரைஞ்சிட்டு ஐ எம் டிராயிங் அ சர்க்கிள் ஹியர். நோட் திஸ் இஸ் த இம்பிடன்ஸ், ரைட்? திஸ் இஸ் இம்பிடன்ஸ், அதாவது ஆரையும் எக்ஸையும் சேர்த்து இருக்கிற equivalent impedance தான் நம்மளோட ரேடியஸ். ஃபைன், இஸ் தட்? ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க? Z seen less than Z setனா ரிலே ஆப்ரேட் ஆகும்னு லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். அப்ப this is Z setனா இதுதான் ஆப்ரேஷன் ஜோன். ஓகே, ஸோ இங்க தான் Z seen will be less than Z set. ஓகே, because this is Z set, இந்த பார்டர் லைன் தான் Z set. இதுக்கு கம்மியா இருந்ததுன்னா ஆப்வியஸா Z seen is less than Z setனு சொல்லுவோம். ஓகே, இதை விட அதிகமா இருந்ததுன்னா இந்த இடத்துல, அதாவது this side, outer side, இங்க வந்து obviously Z seen will greater than be Z set, right? அப்ப இந்த இடத்துல ரிலே ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்மளோட இம்பிடன்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் a circle having Z set as the radius. Okay, so inside the circle relay operates and outside the circle relay not operates. This is a characteristics of
இம்பிடன்ஸ் ரிலே. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், இம்பிடன்ஸ் ரிலே இங்க ஒரு தனி ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க மேம், என்ன அப்படின்னா டெல் யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இம்பிடன்ஸ் ரிலே அப்படின்னா, whenever the impedance seen is less than the set impedance அப்படின்னா ரிலே ஆப்ரேட்ஸ். ஓகே, பார்த்துட்டோம். Fine. The operation of the relay depends upon what? Resistance and reactance, right? So Z is root of R square plus X square. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுக்குது. So impedance is obviously the combination of resistance and reactance. So அதனால depends upon both resistance and reactance. Okay. So do they have directional properties? கிடையாது. Because நம்மளோட operating torque என்ன? K1 I square. நம்மளோட restraining torque என்ன? K2 V square. So ரெண்டுமே directional units கிடையாது. So directional properties நமக்கு இல்ல. Okay. ஆனா இது directional property, directional, so it is a non-directional relay. Okay. ஆனா இது டைரக்ஷனலா மாத்தலாம். எப்ப மாத்தலாம் அப்படின்னா, ஒரு டைரக்ஷனல் யூனிட், அதாவது டைரக்ஷனல் ரிலே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு டைரக்ஷனல் எலிமெண்ட் இருக்கும், அடுத்து ஒரு ஓவர் கரண்ட் ரிலே இருக்கும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஜாயின் பண்ணதான் நம்மளோட டைரக்ஷன் ரிலே. இதுல ஒரு வோல்டேஜ் காயில் கரண்ட் காயில் இருக்கும், இதுல ஒரு வோல்டேஜ் காயில் கரண்ட் காயில் இருக்கும். இந்த ரெண்டோட இன்ட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு டைரக்ஷன் ரிலேவா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ரிலேயோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. So this is the directional unit and this is the overcurrent unit. Okay. So in the directional unit நம்மளோட distance relay add பண்ணோம் அப்படின்னா obviously நமக்கு directional properties கிடைக்கும் distance relay ல. என்ன propertiesனா this is nothing but distance relay. நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி. So இந்த zero torque line அப்படிங்கிறது நம்ம directional relay ல பார்த்திருப்போம். எப்ப zero torque line வரும், எப்ப maximum torque line வரும்ங்கிறது. So this is the zero torque line. Okay. So zero torque line க்கு நம்ம நீங்க டைரக்ஷன் ரிலே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா this will be your direction relay. Okay, this is your zero torque line அப்படின்னா இந்த சைடு ரிலே ஆபரேட் ஆகாது, இந்த சைடு ரிலே ஆபரேட் ஆகும். சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட்க்கு ரிலே ஆபரேட் ஆகும். say the fault current is greater than minimum value. இது மினிமம் வேல்யூவை விட அதிகமாகவும் இருக்கணும், provided in a set direction the relay will operate. So அந்த டைரக்ஷன் தான் this direction. So இந்த டைரக்ஷனல் அதாவது this directional unit, directional property-ய நம்மளோட impedance relay-ல கொண்டு வந்தோம் அப்படின்னா obviously நம்மளோட distance relay-வும் direction relay ஆயிடும். So external directional unit ஒன்று add பண்ணணும். Okay. But naturally it is a non-directional relay. Okay. Fine. நம்மளோட impedance relay முடிச்சிட்டோம், அடுத்தது reactance relay. Reactance relay இப்போ திருப்பி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளோட universal torque equation எடுத்துக்கணும், ரைட்? ஓகே, அந்த universal torque equation நம்ம impedance relay-க்கு இது ரெண்டும் சூஸ் பண்ணோம். இங்க என்ன மேம் சூஸ் பண்றது, நம்மளுக்கு இம்பிடன்ஸ் ரிலேல இருந்து ரியாக்டன்ஸ், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ரிலேல ரியாக்டன்ஸ் ரிலே எப்படி கொண்டு வருது, எந்த டார்க் நம்ம சூஸ் பண்ணணும், எது ஆப்ரேட்டிங் டார்க்கா எடுக்கணும், எது ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கா எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கரண்ட் யூனிட் ஆப்ரேட்டிங் டார்க்காகவும், ஓகே, நம்மளோட டைரக்ஷனல் யூனிட் ரீஸ்ட்ரெயினிங் டார்க்காகவும் எடுக்கணும். ஓகே, அப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம், டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே, பிகாஸ் டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் denotes the restraining, right? This is directional unit. Okay. And this overcurrent relay denotes operating unit, which we have taken as K1 I square. Fine. அதனால directional restraint overcurrent relay ன்னு சொல்றோம். இது வேற ஒரு விதமாவும் சொல்லலாம், reactive power. How? எப்படி அப்படின்னா, so இதுதான் நம்மளோட torque equation for reactance relay. So K1 I square minus ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா this I am choosing as restraining torque. Okay. So அதனால மைனஸ் போடுறோம், because obviously T net torque is equal to operating minus restraint. அதனால writing a minus here. Okay, fine. So okay, so இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா reactive power restraint over current relay ன்னு சொல்றேன். நம்மளுக்கு வந்து அதாவது reactive power restraint over current relay. fine. நம்ம reactance இங்க impedance-னா என்ன V by I கொண்டு வந்துட்டோம், I எடுத்தோம், V எடுத்தோம், V by I எடுத்தோம், நம்ம reactance நம்மளோட impedance வந்தது. பட் reactance கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா tau 90 degree அப்படின்னு போடுறோம். This tau is nothing but maximum torque angle. Okay, maximum torque angle I am writing it as 90 degree. Okay, அப்ப tau 90 degree போட்டேன் அப்படின்னா cos of theta minus 90, right? Cos of theta minus 90 degree எப்படி எழுதலாம்னா sin theta அப்படின்னு எழுதலாம். Fine. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா K1 I square minus K3 VI cos of theta minus tau-ல tau 90 degree போட்டு cos of theta minus tau sin theta-ங்கிறதுனால I am writing it as K3 VI sin theta. Okay. So நம்மளோட restraining unit என்ன, K3 VI sin theta. VI cos theta is real power. Okay, VI sin theta is reactive power. So நம்மளோட reactive power is VI sin theta. So இங்க VI sin theta இருக்கிறதுனால this is the restraining unit ங்கிறதுனால reactive power restrained
ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க, which is directional, அதாவது which is called as directional restraint, which is reactive power restraint, which is voltage restraint அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தா you'll answer it correct. ஓகே, ஸோ இது அதே மாதிரி இப்போ நம்ம இம்பிடன்ஸ் ரிலே பார்க்குறப்ப ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ எப்படி வரைஞ்சோம், அண்டர் த்ரெஷோல்ட் டியூரிங் ஆப்ரேஷன் போட்டு அண்டர் த்ரெஷோல்டில் வரதை வந்து செட்டுன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட இது வந்து, அதாவது நம்மளோட ஆப்ரேஷன் அப்போ நம்மளோட ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு பார்த்தோம். இங்கே ரியாக்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அண்டர் த்ரெஷோல்ட் ஆப்வியஸாக ஆப்ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ரீஸ்ட்ரைனிங். So net torque is equal to operating minus restraining is 0 because operating is equal to restraining. Okay. அப்ப K1 I square is K3 VI sin theta. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், VI sin theta divided by I square அப்படின்னு எடுக்கிறேன். Okay. I'm bringing this I square here. So K3 by K1. Sorry, K1 by K3. Okay. So இந்த இடத்துல I cancel ஆகுது. ஒரு I cancel ஆகுது. So V sin theta divided by I. இங்க ஏன் செட்னு போடுறேன்னா obviously it is threshold. ஸோ த்ரெஷோல்ட்னா நம்மளோட பார்டர் பாயிண்ட், அதுக்கு இந்த பக்கம் ஒர்க் ஆகுமா அந்த பக்கம் ஒர்க் ஆகுமா டியூரிங் ஆப்ரேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். ஆனால் தட் இஸ் அ பார்டர் பாயிண்ட்ங்கிறதுனால அந்த பார்டர் பாயிண்ட்டை அந்த த்ரெஷோல்டு வேல்யூ நான் செட் வேல்யூவோ ரிலோக்கு தருவேன். ஸோ ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் V set I set. ஓகே, ஸோ V set sin theta divided by I set. ஸோ V set by I set எப்படி எழுதலாம், Z set ன்னு எழுதலாம், ரைட்? V by I is Z. ஸோ Z set sin theta is equal to root of K1 by K3. அண்ட் டியூரிங் ஆப்ரேஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா T operating is greater than T restraining, obviously. So it is not equal to 0. So K1 I square is greater than K3 VI sin theta. And the VI sin theta, I am bringing I square here, bringing K3 here. So now VI sin theta by I square is K1 by K3. So I cancel ஆகுது. அப்போ V sin theta by I. இங்கே நான் வந்து V set அப்படின்னு போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன் அப்படின்னா, பிகாஸ் த்ரெஷோல்டுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ஸ்டன்ட்லையும் நம்மளோட impedance seen by the relay varies. So I am writing it as Z seen. அதாவது this is V seen and this is I seen. So V by I is Z seen, sin theta is root of K1 by K3. Root of K1 by K3 நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். What? This is Z set sin theta. Okay. So nothing but Z set. அதாவது Z set sin theta. So இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so I'm writing it as Z set sin theta. So sin theta cancel ஆயிடும். Obviously Z seen. Sorry. Okay, so this is nothing but root of K1 by K3 is நான் சொல்ல மறந்துட்டேன். Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா Z set sin theta is equal to root of K1 by K3 ன்னு வந்தது. இப்போ Z set sin theta நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, so நமக்கு தெரியும் impedance relay, right? This is the resistance. Okay, இது வந்து reactance, இது impedance. Okay, so this is theta. So நம்ம படிச்சிருப்போம் cos theta is what? Opposite by hypotenuse. அப்பா சொல்றேன், sin theta is opposite by hypotenuse. Okay, right? Cos theta is adjacent by hypotenuse. ஸோ நம்மளுக்கு இங்கே sin theta எடுக்கிறோம், பிகாஸ் sin theta இங்கே இருக்கு. ஸோ sin theta எடுத்தீங்க அப்படின்னா sin theta will be opposite by hypotenuse. Opposite in x divided by hypotenuse is z. Okay. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு, z sin theta இருக்கு. ஸோ z sin theta இந்த z இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா which is nothing but x. ஸோ x is nothing but reactance. ஸோ நம்மளோட z sin theta is x. ஸோ obviously நம்மளுக்கு reactance கிடைச்சிருச்சு. ஸோ x set அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி z seen sin theta will be x seen. Okay, because Z sin theta is nothing but x by the impedance diagram. Okay, அப்போ x seen is less than x set ன்னு எழுதலாம். ஏன் x set எழுதலாம்னா, obviously x set வந்து root of K1 by K3. So K1 root of K1 by K3 நான் x set அப்படின்னு substitute பண்ண அப்படின்னா x seen will be less than x set. அப்போ என்ன அரைவ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பார்டர் வேல்யூ, அந்த பார்டர் வேல்யூ நம்மளோட x set. ஓகே, அந்த x set equal to root of K1 by K3. அந்த பார்டர் வேல்யூக்கு கம்மியா நம்மளோட x seen இருந்தது அப்படின்னா நம்மளோட ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ரேஷனோட, அதாவது நம்மளோட ரியாக்டன்ஸ் ரிலேயோட ஆப்ரேஷன் செட்டிங். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே,
ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு ஒரு குவாட்ரண்ட் இருக்குன்னா திஸ் வில் பி ரெசிஸ்டன்ஸ், திஸ் வில் பி ரியாக்டன்ஸ் அண்ட் இதோட இதுதான் இம்பிடன்ஸா இருக்கும், ஈக்குவலன்ட் தான் இம்பிடன்ஸா இருக்கும். ஸோ நம்மளோட ரியாக்டன்ஸ் ரிலே வெறும் எக்ஸ் செட்டு தான். இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இம்பிடன்ஸும் கிடையாது. இம்பிடன்ஸ் ஏன் கிடையாது? ஆப்வியஸா ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால இம்பிடன்ஸ் வராது, பிகாஸ் ஒன்லி எக்ஸ் ரியாக்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ ரியாக்டன்ஸை ஒரு செட் வேல்யூக்கு செட் பண்றோம். ஸோ ஒரு பார்டர் லைன், ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் செட், ரைட். when x seen is less than x set, அப்ப இதுதான் this is x seen. Okay, இங்க வந்து x seen is greater than x set, இங்க x seen is less than x set. Okay, அப்ப ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். இந்த இடத்துல ரிலே ஆப்ரேட் ஆகாது. so say whatever extent it may go, இங்க ரிலே ஆப்ரேட் ஆகாது, இந்த இடத்துல ரிலே ஆப்ரேட் ஆகும். பிகாஸ் இங்க என்ன அப்படின்னா x seen is less than x set. Okay, so இதுதான் நம்ம ஆபரேஷன் டியூரிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு we have derived. Okay, என்ன மேம் பாசிட்டிவ் டார்க் நெகட்டிவ் டார்க் அப்படின்னா ஆப்வியஸா டியூரிங் ஆபரேஷன் என்ன இருக்கும், நம்மளோட ஆபரேட்டிங் டார்க் will be greater than ரீஸ்ட்ரைனிங், அப்பதான் ஆப்ரேட் ஆகும் இல்லையா. அதே டியூரிங் ஆபரேஷன் இல்லை, அதாவது ரிலே ஆப்ரேட் ஆகாத டைம்ல என்ன ஆகும், நம்மளோட ரீஸ்ட்ரைனிங் டார்க் வந்து ஆப்வியஸா greater than ஆபரேட்டிங் டார்க் இருக்கும். ஒன்லி தென் ரீஸ்ட்ரைனிங் டார்க் அதிகமா இருந்தாதான் நம்மளோட ரிலேவா ஆப்ரேட் ஆக விடாது. தட் இஸ் நத்திங் பட் நோ ஆபரேஷன். அப்ப நம்மளோட நெட் டார்க் என்ன, டி ஆபரேட்டிங் மைனஸ் டி ரீஸ்ட்ரைனிங். ஓகே, ரைட். ஸோ டி ஆபரேட்டிங் கிரேட்டர் தென் டி ரீஸ்ட்ரைனிங் அப்படின்னா திஸ் வில் பி பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். அதே வந்து டி ஆபரேட்டிங் இஸ் லெஸ் தென் டி ரீஸ்ட்ரைனிங்னா இது வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப ஆபரேஷன் இல்லாதப்ப நம்மளோட டார்க் நெகட்டிவா இருக்கும். தட் இஸ் வை ஹியர் இட் இஸ் நெகட்டிவ் டார்க். திஸ் இஸ் ஏரியா ஆஃப் ஆபரேஷன். ஆபரேஷன் இருக்கிறப்ப நம்மளோட டார்க் பாசிட்டிவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் டார்க். ஓகே, ஸோ ரியாக்டன்ஸ் ரிலே அதே மாதிரி பார்த்தாச்சு. நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ஸ் ரிலே வந்து நம்ம டார்க் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம். யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் ரிலே வேணும் அப்படின்னா, அதாவது ரியாக்டன்ஸ் நம்ம செட் வேல்யூவா கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த யூனிட்டை ஆப்ரேட்டிங் டார்க்கா எடுக்கணும், எந்த யூனிட் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம நம்மளோட டார்க் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். அதுல இருந்து நம்ம அதாவது ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ செட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அதை தாண்டி வேலை செய்யுமா, அதை கம்மியா வேலை செய்யுமா அப்படிங்கிற, அதை தாண்டி வேலை செய்யுமா இல்லை அதுக்கு கம்மியா இருந்தா நம்மளோட ரிலே வேலை செய்யுமான்ட்டு செட் பண்ண முடியும். அது ரியாக்டன்ஸ் ரிலேவா இருந்தா ரியாக்டன்ஸ் தான் செட் வேல்யூவா இருக்கணும். ரியாக்டன்ஸ் செட் வேல்யூன்றது என்னன்னு கண்டுபிடிச்சு அதே மாதிரி ரியாக்டன்ஸ் சீன் வேல்யூ செட்டை விட அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமான்றதை வச்சு நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தோம். அதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரியாக்டன்ஸ் சீன் இஸ் லெஸ் தேன் செட் ரியாக்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இது எது பொறுத்து இருக்கணும், வெறும் ரியாக்டன்ஸ் மட்டும்தான் பொறுத்து இருக்கும், ரெசிஸ்டன்ஸையும் இம்பிடன்ஸையும் பொறுத்து இருக்காது. ஓகே, impedance relays do not have directional, right, inherent directional properties கிடையாது. ஏன்னா இங்க வந்து directional unit is restraining unit தானே தவிர நம்மளோட ஆப்ரேட்டிங் டார்க் வந்து வெறும் ஓவர் கரண்ட் யூனிட் தான். ஸோ எப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் டார்க் டைரக்ஷனல் யூனிட்டா வந்தாதான் நம்மளுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். நம்மளோட ரீஸ்ட்ரைனிங் டார்க் வந்து டைரக்ஷனல் யூனிட்டா வராதனால நம்மளுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் வராது. ஸோ டைரக்ஷனல் யூனிட்டை ரீஸ்ட்ரைனிங் டார்க்கா எடுத்திருக்கீங்க மேம், அப்போ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆப்ரேட்டிங் டார்க் ஆப்ரேட்டிங் யூனிட் வந்து டைரக்ஷனல் யூனிட்டா இருக்கணும். இங்க ரீஸ்ட்ரைனிங் யூனிட் தான் நம்மளோட டைரக்ஷனல் யூனிட். ஸோ ரீஸ்ட்ரைனிங் யூனிட் டைரக்ஷனல் யூனிட்டா இருந்தாலும் நம்மளோட டார்க் நம்மளோட ரிலே வந்து டைரக்ஷனல் ரிலே கிடையாது. ஒன்லி வென் ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் டைரக்ஷனலா இருந்தா மட்டும்தான் நம்மளோட ரிலே வந்து டைரக்ஷனல் ரிலே ஆகும். இங்க ஆப்ரேட்டிங் டார்க் கரண்ட் யூனிட் தான். ஸோ நம்மளோட ரிலே ரியாக்டன்ஸ் ரிலே இஸ் நாட் அ டைரக்ஷனல் யூனிட். ஓகே, டைரக்ஷனல் ரிலே. ஸோ மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் எப்பயுமே 90. ஏன்னா 19 வச்சுதான் நம்ம இந்த டவுல 19 சப்ஸ்டியூட் பண்ணி காஸ் தீட்டான்றது காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் டவ் சைன் தீட்டான்னு எடுத்தோம். சைன் தீட்டான்னு எடுத்ததுனால தான் விஐ சைன் தீட்டா ரியாக்டன்ஸ்ன்னு வந்தது. ஸோ ரியாக்டன்ஸ் ரிலே அப்படின்னா எப்பயுமே டவ் வந்து 90 டிகிரி தான். மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரி தான். அந்த 90 டிகிரி தாண்டி போச்சுன்னா ரியாக்டன்ஸ் ரிலே ப்ராப்பர்ட்டியே வராது. பிகாஸ் விஐ சைன் தீட்டா அரைவ் ஆகாது. இம்பிடன்ஸ் டயக்ராம்ல நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் கிடைக்காது. ஓகே, என்ன மேம் ரெசிஸ்டன்ஸ் ரிலே அடுத்தது அப்படின்னா, அந்த டார்க்கு நம்ம 90 போட்டோம், ரியாக்டன்ஸ் கிடைச்சது. இப்போ 0 போட்டோம்னா K3VI cos theta, ரைட், K3VI cos theta கிடைக்கும். அதே மாதிரி இம்பிடன்ஸ் டயக்ராம்ல this is R, this is X and this is Z, theta. So cos theta எப்படி எழுதலாம்? Cos theta is equal to adjacent by hypotenuse, right? So adjacent is what here? R. Hypotenuse is Z. So cos theta. Okay. So இங்க R எப்படி எழுதலாம்? R equal to Z cos theta. Fine. See, we are getting this is VI cos theta. Okay. அடுத்து நம்ம
டெரைவ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் ரைட் since here it is vi cos theta okay இத ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஸோ இது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒன்லி ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ரிலே ஏன் ரெசிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்னா அதை பார்த்துட்டே வரலாமே ரைட் கன்ஃபியூஸ் ஸ்லைடுக்கு போயிட்டே வரலாம் ரைட் ஸோ எங்கள் ஆப்ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃபைன் நம்மளோட இங்கே டார்க் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா k1i ஸ்கொயர் மைனஸ் k3 vi காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் டவுல என்ன பண்ணுறேன்னா டவு ஜீரோன்னு போடுறேன் ஓகே அப்போ என்ன ஆகும் k1i ஸ்கொயர் மைனஸ் k3 vi காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் யூனிட் அண்ட் திஸ் இஸ் ரீஸ்ட்ரெயினிங் யூனிட் ஓகே ஸோ ஆப்ரேட்டிங் இஸ் ரீஸ்ட்ரெயின் அதே கதை தான் அண்டர் த்ரெஷோல்ட் ரெண்டு ஈக்குவலாக அப்படி இருந்ததுன்னா நெட் டார்க் வில் பி ஜீரோ ரிலே இஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் ஆப்ரேஷன் ஓகே ஸோ இந்த இடத்துல vi காஸ் தீட்டா பை i ஸ்கொயர் இஸ் k1 by k3 i கேன்சல் ஆகுது ஸோ v செட் காஸ் தீட்டா டிவைடட் பை i செட்னு வருது ஓகே so in the v set by I set is nothing but z set. So z set cos theta is what? நம்ம last slide ல பார்த்தோம். So z cos theta is nothing but r resistance. So z set cos theta எப்படி எழுதலாம்? r set ன்னு எழுதலாம். So r set is what? Root of k1 by k3. Okay? Right. So அதே மாதிரி during operation operating is greater than restraining. So operating torque is greater than restraining torque. Obviously இதே மாதிரி இதை solve பண்ணோம் அப்படின்னா you will get what? So z seen அதாவது v cos theta divided by i this is not set this is seen seenங்கிறதுனால எந்த டைம்லனாலும் மாறிக்கிட்டே இருக்கும் so it is the voltage seen by the relay at any instant current seen by the relay at any instant obviously impedance seen by the relay at any instant so it is z seen cos theta is less than root of k1 by k3 z seen is called z cos theta is obviously r from impedance diagram so it is r seen is less than r set because we have arrived here r set is root of k1 by k3 so this is r set so r seen is less than r set அப்ப எப்ப ரிலே ஆபரேட் ஆகும் நம்ம r setங்கிறது ஒரு border point ஓகே அதாவது நம்மளோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்மளோட border threshold வேல்யூ சோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் seen by the relay வந்து அதை விட கம்மியா இருந்ததுன்னா ரிலே ஆபரேட் ஆகும் ஓகே characteristics போறதுக்கு முன்னாடி we'll go before okay so இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பொறுத்து இருக்கும் இல்லையா because we get z cos theta வந்தது அது r ன்னு போட்டோம் ரியாக்டன்ஸ் கிடையாது இம்பெடன்ஸும் கிடையாது ஏன் அப்படினா ரியாக்டன்ஸ் கிடையாது so இம்பெடன்ஸும் கிடையாது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் so depends only on resistance இது active power restraint is obviously vi cos theta so நமக்கு cos theta tau 0 போட்டோம் அப்படினா vi cos theta தான் நம்மளோட restraining unit-ஆ கிடைக்கும் right so vi cos theta is what real power so it is active power so active power restrained because this is a restrained unit okay active power restrained over current relay okay so this is what right அதுக்கு முன்னாடி characteristics பார்த்துப்போம் so I'll yes சொல்றேன் okay so this is nothing but r right this is x okay so நம்மளோட r set அதாவது set value என்ன அப்படி இந்த resistance relay set value என்ன அப்படினா r set okay fine so r ங்கிறது it is a horizontal axis okay so இதுதான் r so x set வந்து நம்ம இங்க சொன்னோம் last reactance relayல இங்க வெறும் r value மட்டும்ங்கிறதுனால r மட்டும் வெச்சு நம்ம border point வரையணும் so x r set is that okay so இதுதான் நம்மளோட r set okay அப்ப r set நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா r seen is less than r set அப்படினா ரிலே ஆபரேட் ஆகும் so எங்க r seen is less than r set obviously இந்த இடம் so this இந்த இடத்துல தான் ரிலே ஆபரேஷன் இருக்கும் okay so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா r seen will be greater than say seen வந்து இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸா கூட இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம்
ஆனா இங்க இருந்தது அப்படின்னா நம்மளோட சீன் வந்து செட்டை விட கம்மியா இருக்கு, ஆப்ரேட் ஆகும். இங்க ஆப்ரேட்டிங் அதாவது நம்மளோட ரிலேக்கோ ரெசிஸ்டன்ஸ் வரும் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்ல ரிலே இருக்கிற லொகேஷனை பொறுத்து. ஸோ அந்த லொகேஷன் பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து செட்டை விட அதிகமா இருந்ததுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ரேட்டிங் ஜோன் ஆஃப் த ரிலே அண்ட் திஸ் இஸ் நான் ஆப்ரேஷன் ஜோன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ரிலே. இதை பார்த்துட்டோம். அடுத்த ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே என்ன மேம் அப்படின்னா, அதே தான் நம்மளோட K3VI cos of θ minus tauல டவு வந்து 90 போட்டோம் அப்படின்னா ரியாக்டன்ஸ் ரிலே, டவு 0 போட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரிலே. அதே வந்து டவு வந்து 0வும் இல்லை 90யும் இல்லை, 0க்கும் 90க்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா ஆப்வியஸா அது இம்பிடன்ஸ் ரிலே. ஏன் இம்பிடன்ஸ் ரிலேனா 0வா இருந்தா ரெசிஸ்டன்ஸ், 90யா இருந்தா ரியாக்டன்ஸ். இதுக்கு நடுவில் எந்த இடமா இருந்தாலும் ஆப்வியஸா இதோட எஃபெக்டும் கலந்துருக்கும். ஸோ ஆப்வியஸா இம்பிடன்ஸ். இதே மேம் நம்ம இம்பிடன்ஸ் ரிலேன்னு சொல்லாம ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலேன்னு சொல்றோம் அப்படின்னா வெறும் ஆங்கிள் டவுங்கிறத மட்டும் பொறுத்தே நம்மளுக்கு ஒரு இம்பிடன்ஸ் ரிலே கிடைக்கிறதுனால இட் இஸ் அன் ஆங்கிள் இம்பிடன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பிடன்ஸ் ரிலே பார்த்தோம், அந்த இடத்துல நம்மளோட செட் வேல்யூவே நம்மளோட இம்பிடன்ஸ் தான். ஸோ நம்ம இம்பிடன்ஸை வச்சு மட்டுமே பண்ணதுனால இட் இஸ் இம்பிடன்ஸ் ரிலே. ஆனா இங்க டவுங்கிற ஆங்கிள் மட்டும் வேரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்பிடன்ஸ் கிடைக்கிறதுனால this is angle impedance relay. Okay, so tau வந்து 13 எடுத்துக்கலாம், 16 எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட நம்மளோட ரியாக்டன்ஸ் ரிலே வந்து இது ரைட், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரிலே வந்து இது. இது ரெண்டுக்கும் நடுவுல டவு வந்து ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல டவு ஆங்கிள் என்ன 90 டிகிரி. ரியாக்டன்ஸ் ரிலே இந்த இடத்துல ஆங்கிள் என்ன, டவு வந்து மேக்ஸிமம் டார்க் லைன் வந்து இங்க வந்துரும் ரைட், இந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் லைன் வந்து இங்க வரும். So tau is 90 degree, here tau is 0 degree. So this is a resistance relay. So obviously in the tau வந்து 0 degree because maximum torque line coincide with the resistance here. So இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறப்ப say tau 30 degree ன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப obviously என்ன இருக்கும், நம்மளோட லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், tau வந்து 30 degree இருக்கும். அதே நம்மளோட tau வந்து 60 degree அப்படின்னா எப்படி இருக்கும், 60 degree. அப்ப ஆப்வியஸா இது ரியாக்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ், ரெண்டோட ஈக்குவலன்ட் ஆப்வியஸா இந்த இம்பிடன்ஸா தான் இருக்கும். ஆனா நம்மளோட ஆங்கிள் டவுன்ற வேல்யூ மட்டும் நம்மளோட டார்க் ஈக்குவேஷன் அதாவது வேரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இம்பிடன்ஸ் கிடைக்குது. ஸோ இட் இஸ் அன் ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே, அவ்வளவுதான். ஸோ ரியாக்டன்ஸ் ரிலேல தான் ரெசிஸ்டன்ஸும் ஆங்கிள் இம்பிடன்ஸும் வருதா கிடையாது. ரியாக்டன்ஸ் ரிலே என்ன பண்றோம், டவு 19 போட்டு ரியாக்டன்ஸ் ரிலேவை அரைவ் பண்றோம். அந்த இடத்துல டவு 0 போட்டா என்ன வரும், டவு 0க்கும் எதுக்கும் நடுவில் இருந்தா என்ன வரும்னா ஆப்வியஸா டவு 0 போட்டா ரெசிஸ்டன்ஸ் ரிலே, 0க்கும் 90க்கும் நடுவில் இருந்தா ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே. இது ஆப்வியஸா டிபெண்ட்ஸ் ஆன் போத் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ், ரெண்டும் பொறுத்ததுனால தான் நம்மளுக்கு வந்து இம்பிடன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே வருது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஆங்கிள்ங்கிறதுனால ஆங்கிள் இம்பிடன்ஸ். ஓகே, ஒன்லி ஆங்கிள் வைஸ் ரைட். ஸோ இட் இஸ் அன் ஆங்கிள் இம்பிடன்ஸ் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ ஃபைன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரிலே எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம், டிரான்ஸ்மிஷன் லைனில் ஏன் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸை பொறுத்து ரிலே ஆப்ரேட் ஆகும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நீ ஆப்ரேட் ஆகணும், இவ்வளோ கிலோமீட்டருக்கு நீ ஆப்ரேட் ஆகணும். கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேக்கு நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கு இன்புட்டா நம்ம கிலோமீட்டர்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு இன்புட்டா என்ன இருக்கு, வோல்டேஜ் காயிலேருந்து வோல்டேஜும் கரண்ட் காயிலேருந்து கரண்ட்டும் மட்டும்தான் நம்மளோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு போகும். ஸோ அந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் வச்சு நம்மளால இம்பிடன்ஸை டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த லென்த் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸை விட இந்த லென்த் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் ரைட். ஸோ இம்பிடன்ஸ் கம்மியா இருந்தா நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன் லென்த் கம்மி, இம்பிடன்ஸ் அதிகமா இருந்தா டிரான்ஸ்மிஷன் லைன் லென்த் அதிகம். ஸோ நம்மளோட லென்த் இவ்வளோ தூரத்துக்கு நீ ஆப்ரேட் ஆகணும்னு சொல்றதுக்கு பதிலா இவ்வளோ இம்பிடன்ஸ்க்கு நீ ஆப்ரேட் ஆகணும்னு நம்ம ரிலேக்கு செட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் ரிலே. ஓகே, அந்த செட்டிங் வந்து இம்பிடன்ஸா இருந்தா இம்பிடன்ஸ் ரிலே, ரியாக்டன்ஸா அந்த ரியாக்டன்ஸ் ரிலே, அந்த டவு மாறப்பட்டதுனால நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ரிலே. அண்ட் அது ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ 4 வேரியபிள் பேராமீட்டர் நம்மளோட ரிலேக்கு கொடுக்குறோம். ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த லென்த், அதாவது நம்ம லென்த் அதிகமாக இருந்தால் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ரிலேக்கு செட்டிங்காக கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். வெளியிருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும், 4 கிலோமீட்டருக்கு ஆப்ரேட் ஆகும்னு நம்ம சொல்லுவோம் ஆஸ் இன்ஜினியரா.
ஆனால் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருந்தால் நீ 4 கிலோமீட்டருக்கு ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேக்கு நம்ம இன்புட் கொடுக்க முடியாது. ஒரு இம்படன்ஸாவோ ரியாக்டன்ஸாவோ ரெசிஸ்டன்ஸாவோ தான் கொடுக்க முடியும். அதுக்கு ப்ரொபோஷனலான டிஸ்டன்ஸ் தான் அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ் ரிலே. அந்த டிஸ்டன்ஸ் ரிலே 2 டைப்ஸ் பார்த்தோம், ரியாக்டன்ஸ் அண்ட் இம்படன்ஸ். அந்த ரியாக்டன்ஸ்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸும் அண்ட் ஆங்கிள் இம்படன்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மோ இருக்கு. மோ ரிலேனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த 3 ரிலேவும் கம்பேர் பண்ணி 3 ரிலேயோட அப்ளிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணி எந்த இடத்துல எந்த ரிலே யூஸ் பண்ணா பெஸ்ட், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எந்த ரிலே யூஸ் பண்ணா பெஸ்ட் அப்படிங்கிறது அடுத்து செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.